Hello friends, இந்த வீடியோவில் பைத்தானோடைய ஸ்ட்ரிங் ஓட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் கன்கார்டினேஷன், ரிப்பீட்டேஷன், தென் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஸ்லைஸ் ஆப்ரேட்டரில் நிறைய விதமாக ஸ்லைஸ் பண்ணலாம். எப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே காலன் கொடுத்தா ஜஸ்ட்டு ஃபுல் ஸ்ட்ரிங்குமே அப்படியே டிஸ்பிளே ஆகும். இதே காலனுக்கு அப்புறம் ஒரு நம்பர், இது பார்த்தீங்கன்னா எண்ட் இண்டெக்ஸ், காலனுக்கு முன்னாடி கொடுக்கறது ஸ்டார்ட் இண்டெக்ஸ். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து 3 கேரக்டர் டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன், எண்ட் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன், ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன், எண்ட் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டார்டிங் கேரக்டர்லேருந்து எண்ட் கேரக்டர் வரைக்கும் எனக்கு டிஸ்பிளே பண்ணும். தென் 3 காலன் கொடுத்துருக்கேன், ஸ்லைஸ் டு த எண்ட், மொத்தமாக தேர்ட் கேரக்டர்லேருந்து எண்டு வரைக்கும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். இதே நெகட்டிவ் இண்டெக்ஸிங் நம்ம கொடுத்தோம்னா -3 -4, நம்ம நெகட்டிவ் நம்பர் எப்படி பண்ணுறோமோ நெகட்டிவ் நம்பர் இண்டெக்ஸிங் எப்படி டிஸ்பிளே பண்ணுதோ அதுக்கான கேரக்டர் டிஸ்பிளே ஆகும். இதே :1 கொடுத்தா ரிவர்சிங் த ஸ்ட்ரிங், நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் அப்படியே தலைக்கீழாக நமக்கு வரும். ஸோ இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், ராஜாராம் மோகன் ராய். ஓகே, இப்போ நேம் ஆஃப் காலன் கொடுக்குறேன், ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணுதுன்னு பாருங்கள். தென் இதே இடத்துல 3 கொடுக்குறேன், எண்ட் இண்டெக்ஸ் 3. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து 3 கேரக்டர்ஸ் டிஸ்பிளே ஆகுது. இதே ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 2 கொடுத்துட்டு எண்டிங் இண்டெக்ஸ் 4 கொடுக்குறேன். இதை பாருங்க, 2லேருந்து 4, 0 1 2 J A 3, அப்போ 2ம் 3யும் நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. 4க்கு முன்னாடி அதாவது 2 3 டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகேங்களா? நேம் 3 காலன், ஸ்டார்ட் இண்டெக்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஸ்டார்ட் இண்டெக்ஸ் ஆன 0 1 2 விட்டுட்டு 3லேருந்து எண்டு வரைக்கும் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஏன்னா நான் எண்ட் இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணாத காரணத்தால். இதே நான் நெகட்டிவ் இண்டெக்ஸ் தரேன், -3 -4. இங்கே பாருங்க, -3 -4 இந்த ஸ்பேஸில் நமக்கு வந்துடுது, அதனால ஸ்பேஸ் டிஸ்பிளே ஆகுது. இதையே -3லேருந்து -7, நெகட்டிவ் இண்டெக்ஸ் ஐடிஎல்லியில் சப்போர்ட் பண்ணல. இதையே நான் நேம் :1 கொடுத்தேன், அப்படியே எனக்கு ரிவர்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங் டிஸ்பிளே ஆகுது. நேம் ஆஃப் காலன் -1. பாருங்க, ராஜாராம் மோகன் ராய்க்கு நம்ம எப்படி கொடுத்தோமோ அதோட ரிவர்ஸ் அப்படியே டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் இதுதான். நெக்ஸ்ட் நம்ம இன் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் பார்த்தோம். நாட் இன் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், நாட் இன் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். இப்போ ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதில் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங் எனக்கு இருக்கா இல்லையா நான் செக் பண்ணணும். அதுக்கு நான் இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ராய் இன் நேம் ஃபால்ஸ்னு வருது, ஏன்னா ஸ்மால் லெட்டர் கொடுத்ததுனால. இதே பார்ப்போம், கேபிட்டல் லெட்டர் மாற்றி நேம் கொடுக்குறேன். பாருங்க, ட்ரூ வருது, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்மால் லெட்டர் கொடுத்ததுனால. இது கேஸ் சென்சிட்டிவ் பைத்தான், ஸோ வேறு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிக்குது. எகெயின் கேபிட்டல் லெட்டர் கொடுக்கும்போது ட்ரூ அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. இந்த இடத்துல ஆமாம் பாருங்க, ஃபால்ஸ் வருது, ஏன்னா இந்த நேம் ப்ரெசன்ட் ஆகலை. அடுத்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் நாட் இன். ஸோ ஆல்பி கொடுத்துட்டு எகெயின் இந்த இடத்துல
நாட் இன் கொடுக்குறேன். ஏன் ட்ரூ வருதுன்னா ராமா இல்லை, நாட் இன் கொடுத்ததுனால இந்த வார்த்தை இந்த ஸ்ட்ரிங்கில் இல்லைன்றதுனால, இந்த வேர்ட் இந்த ஸ்ட்ரிங்கில் இல்லைன்ற காரணத்தால் ட்ரூ நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இதையே இருக்கிற வேர்டை நம்ம கொடுத்தோம்னா ராம் நாட் இன் நேம் கொடுத்தோம்னா பாருங்க ட்ரூ. ஆமாம், ராம் வந்து இல்லை நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கோம், இது வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. இதையே நான் ஸ்மால் லெட்டரில் கொடுக்குறேன். பாருங்க ஃபால்ஸ் வருது. ஏன்னா இருக்குன்ற காரணத்தால் நாட் இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டன் ஆகுது. ஓகேங்களா. தென் வந்து ஃபார்மேட் ஆப்ரேட்டர். ஃபார்மேட் ஆப்ரேட்டர்னா பர்சன்டேஜ் கொடுத்தோம் இல்லையா, அதான் ஃபார்மேட் ஆப்ரேட்டர். இந்த ஃபார்மேட் ஆப்ரேட்டர் எப்படி நம்ம C++லாம் ஒரு பிரிண்ட்டுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு கமா அந்த வேரியபிள் கொடுத்தோமோ அந்த வேரியபிளுக்கு உண்டான வேல்யூ சப்ஸ்டியூட் ஆகும் இல்லையா, அதே போல தான் பைத்தான்லேயும் அந்த பர்சன்டேஜ் அப்படின்ற சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம ஃபார்மேட் ஸ்ட்ரிங்ஸ் பிரிண்ட் பண்ணலாம். ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கையே பர்சன்டேஜ் எப்படி கொடுக்குறோமோ அதே போல் ஃபார்மேட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணியும் நம்ம ஸ்ட்ரிங்ஸை வந்து ஃபார்மேட் பண்ணலாம். இந்த ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.